காதலிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா ஜெயிச்சிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம முத்து மீனா, நீ ஜெயிப்பன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவ. நீ கண்டிப்பா ஜெயிப்பன்றது எனக்கு தெரியும் மீனான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா முத்து பேசுறாங்க. இதை கேட்டதும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏங்க, எனக்கு இது எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. நிஜமாவே நான் தான் இதை ஜெயிச்சேன்ன்றது எனக்கே ரொம்ப சந்தேகமா இருக்குங்க. என்னால இதை நம்பவே முடியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பயங்கர சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அங்கிருந்து கோபமா சிந்தாமணி கிளம்பி போக பாக்குறாங்க. உடனே முத்து, எங்க சிந்தாமணி, எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? மீனாவை கத்தியால குத்தி, அது மட்டும் இல்லாம கல்ல போட்டு அது இது போட்டு எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணல. அதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்க வேண்டாமா? அதுக்காக போலீஸா வர வச்சிருக்கேன். நீ போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ரெடியா இருன்றாங்க. உடனே சிந்தாமணி, நான் என்ன பண்ணேன்? நானெல்லாம் எதுவும் பண்ணல. நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்? நானெல்லாம் போக மாட்டேன்னு சொல்றாங்க. இங்க ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருன்னு சொல்லிட்டு முத்து நம்ம மீனாவை யார் கத்தியால குத்துனான்னு அந்த ஆளுக்கு சிந்தாமணி பணம் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம கல்ல ஓட்டு போட சொல்லி பணம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரமும் முத்து வச்சிருக்காங்க. இப்ப நீ என்ன சொல்ல போற? நீ இதான் இத பண்ணியிருக்கின்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீ தப்பிக்கணும்னு நினைக்கவே நினைக்காத. நீ நினைச்சாலும் அது நடக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா முத்து சொல்றாங்க. உடனே சிந்தாமணி, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் போலயே. இல்ல இல்ல, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு விஜயா அங்க நின்றுட்டு இருக்க. உடனே சிந்தாமணி இந்த பக்கம் எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. கரெக்டா ஸ்ருதி ரவி அந்த இடத்துக்கு எங்க எங்க அண்ணிய எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணீங்க, எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணீங்க, உடனே தப்பிச்சு போகலான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு தண்டனை வேண்டாமா? தண்டனை அனுபவிச்சுட்டு நீங்க எங்கனாலும் போங்க. அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க. உடனே சிந்தாமணி அங்கிருந்து எஸ்கேப் ஆக போகிறத பார்த்ததும் கரெக்டா போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. ஏமா, உனக்கெல்லாம் எத்தனை முறை சொன்னாலும் கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் அந்த ஒரு விஷயத்த தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க 2 பேரும் சொல்றது போய், இவங்க போட்டியில ஜெயிக்கணுன்றதுக்காக என் மேல பொய் பல்லை சுமந்திருக்காங்கன்னு சொல்லி கோவப்படுறாங்க. இங்க பாருங்க, யார் யார் எப்படின்றது எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே முத்து எங்க கிட்ட ஆதாரத்தை எடுத்துட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல நீ தப்பிக்கணும்னு நினைக்கவே முடியாது. நீ கண்டிப்பா மாட்டணும்னு சொல்லிட்டு சிந்தாமணியம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்து முத்து மீனா சந்தோஷப்படுறாங்க. முத்து மீனா கழுத்துல மாலை எல்லாம் போட்டு அவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா பயங்கர என்ஜாய்மெண்ட் பண்ணி கொண்டாடிட்டு எல்லாம் இருக்காங்க. என்ன உள்ள தலையிட நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்கல்ல, உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்கல. என் பேரு சிந்தாமணி கிடையாது. உள்ள போயிட்டா நிரந்தரமா நான் உள்ள இருக்க மாட்டேன். கண்டிப்பா வெளியே வருவேன். அப்ப உங்க எல்லாருக்கும் நான் யாரு என்னன்றத நிரூபிக்கல. என் பேர் சிந்தாமணி கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சிந்தாமணி இப்ப சிந்தாமணி ஜெயில இருக்கிறத ரேகா பார்க்க வராங்க. மா, உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீதி நேர்மை நியாயமா இருன்னு சொல்லி உன்கிட்ட எத்தனை முறை சொன்னாலும் நீ ஏமா அதை கேட்கவே மாட்டேங்கிற? எதுக்குமா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இங்க பாரு, அந்த முத்து மீனா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கவே கூடாது. அவங்கள ஏதாவது ஒண்ணு நான் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க சிந்தாமணி. மா, ஜெயிலுக்கு வந்திருக்க, தப்பு பண்ணதுக்கு தண்டனைய அனுபவிச்சு திருந்தி இன்னொரு நாளைக்கு இந்த ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்றதுனாலதான் ஜெயில தூக்கி போடுறாங்க. ஆனா அதை விட்டுட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு மாறி மாறி 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போட்டி போட்டு என்னமா சாதிக்க போற? நீ எப்பவும் நல்லவங்களா இரு. ஏமா இப்படி இருக்க? நம்ம கிட்ட எந்த அளவுக்கு போதுமான பணம் இருக்கு, அதை வச்சுட்டு நம்ம ஹாப்பியா சந்தோஷமா இருக்கலான்றாங்க. என்ன நீ இப்பெல்லாம் வர வர அந்த முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. நானும் போனா போகட்டும், எதுவும் பொண்ணு பேசக்கூடாது கேட்க கூடாதுன்னு அமைதி இருந்தா உன் இஷ்டத்துக்கு என்ன நீ பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன விஷயம் ரேகான்றாங்க. இல்ல, மார்க்கெட்ல அவங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னைஸ் இருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். இல்ல, எனக்கு ஏதோ வேற மாதிரி படுது. முதல்ல இந்த மீனா முத்து கதையை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் உன் பக்கம் வரேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க. ஒருவேளை ரேகாது சத்திய காதல் தெரிஞ்சா சிந்தாமணி என்ன செய்ய போறாங்கிறத
வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.